Hello everyone, welcome to our channel. நிறைய பேர் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிட்டோம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கனாலும் பேனிக் பண்ண வேண்டாம், ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க, இதனால எல்லாம் உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாது. சரி, ஃபார்ம் ரிஜெக்ட் ஆக போகிற அளவுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை விட்டுருங்க. ப்ரிப்ரேஷனில் உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்காக உங்களுக்கு சீட் கொடுக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சீட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி தான். ஸோ எதை உங்களுக்கு செலெக்ஷன் ஆகுமா இல்லையாங்க டிசைட் பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறீங்க. எக்ஸாம் எப்படி பண்ண போகிறீங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 70 days சேலஞ்ச் எங்கள் கூட ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 70 days சேலஞ்சை தயவுசெய்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், எக்ஸாம் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு சில பேருக்கு என்ன வந்துச்சுன்னா, சார் ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜில் சொல்லியிருந்தாங்க, நான் என்னோட ஆதார் கார்டை ஃபில் பண்ணேன் சார், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு பையனோட டீட்டெயில்ஸ் வருது சார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, 2 பேருக்கு அது ஆதாரில் இது பிரச்சனை இருக்குது. இப்போது அஃபீஷியலாக வெப்சைட்டில், சரிங்களா, neet.nta.online.in இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண உடனே நம்ம இந்த லாகின்காக ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போ ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, ஆதார் அத்தன்டிகேஷன் ஆர் டேட்டா இஷ்யூ, சரிங்களா? டியர் கேண்டிடேட், இஃப் யூ ஹவ் என்கவுண்டர்ட் ஆதார் அத்தன்டிகேஷன் ஆர் டேட்டா இஷ்யூ, அதாவது நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வச்சு லாகின் பண்ணுறீங்க, ஆனால் இன்னொருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வருது, இந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் லாகின் யூசிங் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், சரிங்களா? இனிமேல் ஆதார் லாகினை இவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. சார் அப்ளிகேஷன் வச்சு லாகின் பண்ணுறேன் சார், ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஆதார் வச்சு பண்ணிட்டேன். ஆதார் வச்சு பண்ணுறப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, என்னோட அப்ளிகேஷன் நம்பர் ஆனால் இன்னொருத்தவங்களோட பேர், ஃபோட்டோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதனால நான் இன்னும் சப்மிட்டே பண்ணல, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, ரீவெரிஃபை யுவர் ஆதார் அண்ட் கரெக்ட் எனி எரர். ஏதாவது எரர் இருக்குது சார், என்னோட அப்ளிகேஷன் நம்பர் சார், ஆதாரும் என்னோட நம்பரில் தான் இருக்குது, ஆனால் இதில் டீட்டெயில்ஸ் என் நம்பர் டீட்டெயில்ஸ் இல்லை. ஒருத்தவங்க சொன்னால் பார்த்தியா ஜம்மு காஷ்மீர் பையனோட டீட்டெயில்ஸ் வருது, அப்படி வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதில் எரர் எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்காக என்டிஏவே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அபிஎஞ்சலுக்கு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் சரிங்களா, neet@nta.ac.in-க்கும் neet1.nta.ac.in-க்கும் இந்த இடத்துல neet2ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இல்லை அப்படின்னா அபிஎஞ்சலுக்கு ஃபோன் பண்ணாமல் இந்த நம்பருக்கு கூட ஃபோன் பண்ணலாம், 01140759000. அபிஎஞ்சலுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அபிஎஞ்சல் நான் சொல்லுவேன்னா ப்ரிப்பரேஷனுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க, ஓகேவா? அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a correction window shall open after the registration is complete. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே, அது வெளியே வந்துருச்சு. நல்லா பாருங்கள், ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிரும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். கரெக்டாக 1 மந்த்னா எப்போ, மார்ச் 9 கிட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் 9 மேலே கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். who have completely pay ஸோ பே பண்ணிவிட்டு யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நான் இன்னும் பே பண்ணி சப்மிட்டே பண்ணலைன்னா நீங்கள் இப்போ போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆதார் பிரச்சனை இனிமேல் அதில் இருக்காது, நான் ஆதார் வச்சு லாகின் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு யூஸ் ஒன்லி தேர் ஆதார் கார்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் இட் வுட் பி யூஸ்ட் அட் வேரியஸ் ஸ்டேஜ். உங்களோட ஆதார் கார்டு வச்சு நீங்கள் தயவுசெய்து இது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஆதார் கார்டு வச்சு தான் அவங்க லாகின் பண்ணுவாங்க, அடுத்தவங்க ஆதார் கார்டு வச்சு யாருமே லாகின் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பிரச்சனையாக இருக்காது. பட் ஆதார் வச்சு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அப்படிங்களுக்கு ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் இதில் சால்வ் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது. ஒரு சில பேர் தம்பை மட்டும் வச்சிருக்கேன் சார், கையை மொத்தம் வைக்கிறதுக்கு தம்பை மட்டும் வச்சிருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தம்பு வைக்கல, வெறும் விரல் மட்டும் அனுப்பியிருக்கோம். ஒரு சில பேர் பாஸ்போர்ட் பதிலாக போஸ்ட் கார்டு ஃபோட்டோவே 2 தடவை போட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர், சரிங்களா, அப்ளை பண்ணுவாங்க, மிஸ்டேக் நடக்கும். ஒரு சில பேர் என்னன்னா ஃபோன் போட்டு சொல்லி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா,
என் பேர் வந்து 10th மார்க் ஷீட்டில் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, நான் ஸ்மால் லெட்டரில் இது பண்ணிட்டேன், என்னோட ஃபார்ம்லாம் கேன்சல் ஆயிரும் சார், பயமாக இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா, நீங்கள் வந்து சும்மா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டு, காலேஜில் நாங்களே அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, பெரிய ஜேஆர்எஃப் சரிங்களா, நெட்டு மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும், நெட்டு ஜேஆர்எஃப், அங்கேயே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா காலேஜ் பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே அதை ஃபில் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. எம்எஸ்சி முடித்தவங்க இல்லை பிஹெச்டியில் இருக்கிறவங்க தான் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஈவன் அந்த கரெக்ஷன் விண்டோலேயே ஓப்பன் பண்ணலனாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு மாதம் 40,000 வந்து ஸ்காலர்ஷிப் வரும். அப்போ அதை வெரிஃபை பண்ணுறப்ப கூட கேட்பாங்க, என்னம்மா உங்கள் பேரில் வந்து இங்கே முன்னாடி வந்து இனிஷியல் இருக்குது, நீங்கள் பின்னாடி போட்டு, இதெல்லாம் காமன் சரிங்களா, இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் கிடையாது. அதே மாதிரி சார் இனிஷியல் இருக்குது, இங்கே இனிஷியல் போடல, இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் கிடையாது. 10th மார்க் ஷீட்லேயும் ஆதார் லிட்டி தான் டிஃப்ரென்ஸ். 10th மார்க் ஷீட் இனிஷியல் இருக்குது சார், அதில் இனிஷியல் இல்லை, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஏன்னா அங்கே வந்து கடைசியில் உங்கள் ஃபார்ம் யார் வாங்கி செக் பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஹியூமன் பீன். அந்த ஹியூமன் பீனுக்கு தெரியும் இந்த மாதிரி எரர் பண்ணுவாங்க. சார் நீங்கள் தான் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க சார், எங்களுக்கு தான் சார் தெரியும், எங்களுக்கு எவ்வளோ பேனிக் ஆகுது தெரியுமா சார். தயவுசெய்து பாரு, நீங்கள் உங்களோட ஃபார்ம் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள், இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி தான் அங்கே உட்காந்து உங்களுக்கு வந்து காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க தெரியுமா, கவுன்சிலிங் அப்போதைக்கு. அவங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க, இது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது சரிங்களா. மேபி உங்களோட பேர் வந்து ஒரு பேர் நீங்கள் இன்னொரு பேர் வச்சு கொடுத்தாதான் அதெல்லாமே மிஸ்டேக் சரிங்களா. உங்களோட ஆதார் பேரும் இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் மிஸ்டேக்கு. மற்றபடி சார் ஒரு மிஸ்ஸிங்க அதெல்லாம் மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, அதெல்லாமே சும்மா பேசி முடிச்சுட்டு ஓகே உங்களுக்கு எந்த பேரில் வேணுமோ அந்த பேரில் ஃபைனலாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக பண்ணியிருக்கீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவில் அதை மாற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக மாற்றிடுங்க. இல்லைனாலும் ப்ரிப்ரேஷன் மஸ்ட் கோ ஆன். ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றவங்கள மாதிரி நான் சொல்ல போகிறது இல்லை, எனக்கு தேவை ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறதாகட்டும், இந்த வீடியோ, இதெல்லாம் விட ப்ரிப்ரேஷன் தான் மஸ்ட்டு. அதுக்கு நல்ல டைம் கொடுத்து நல்லபடியாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். 70 டேஸ்க்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் தான் வரப்போகுது வீடியோஸ். நீங்கள் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணல. இல்லை சார் அது ரிவிஷனுக்காக நீங்கள் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.